ஹாய் விவஸ், இன்னைக்கு நம்ம உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் தி ஃபியூரிசி அப்படின்ற படம். சைனீஸ் படம் தான் கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2024 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக வந்து வெளியாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து நம்ம ஓரளவு கெஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, என்னடா இது இப்படி ஒரு கிளைமேக்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸை தான் காட்டியிருப்பாங்க. படம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் டீட்டெயில் ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு அவங்கள சுற்றி தான் அந்த கதை வந்து அதிகமாக சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா, அப்பா இருக்காருல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ஒரு போட் வச்சிருக்காரு, மீன் பிடிக்கிறதுக்காக. அவர் ஆழ்கடல், நடுக்கடல் அந்த மாதிரி போகக்கூடியவராக இருக்காரு. இந்த பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமாக வந்து ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கூட ஆளாக வந்து இருக்க மாட்டார். அதனாலே இவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ ஒய்ஃபை வந்து அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணியிருப்பார். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா கிட்ட தான் வளர்ந்துகிட்டு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கும். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாரமாகவே உங்கள் பொண்ணு வந்துட்டு காணும், யூனிவர்சிட்டிக்கு அவங்க வரதே இல்லை, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவங்க அப்பாவுக்கு இப்போ ஒன்றுமே புரியல. படிக்கிறதுக்கு அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி தானே அப்படிலாம் இருக்கும், ஏன்னா பொண்ணை காணும் திடீர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகிடுது. அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சரி சரி நான் நேரில் வந்து என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். படிச்சுட்டு இருந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பல கேள்விகள் வருது. அதனால் அவர் யூனிவர்சிட்டிக்கு நேரடியாக வராரு. அங்கே வரும்போது தான் அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட கிளைமேக்ஸ் தான் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது இந்த படத்தோட ஒரு மெயினான விஷயம்னு கூட சொல்லலாம். இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்றத விஷயம். இப்போ வாங்க ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக கதைக்குள்ளே போயிடலாம். பொண்ணு இருக்குல்ல, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த ஸ்டார்டிங் அந்த பொண்ணை தான் கட்டுறாங்க. அதுக்கு கையெல்லாம் ஒரே ரத்தம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து எதுவும் எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்காது. என்ன எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்மளுக்கு எதுவும் காட்ட மாட்டாங்க. அதோட வந்து இப்போ அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இப்போவும் மீன் பிடிக்கிறதுக்காக நடுக்கடலுக்கு தான் அவர் போயிட்டு இருக்காரு. இவங்க அப்பா மீன் பிடிக்க போறாருல, அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த எல்லை கூட தாண்டி வரக்கூடாது, அதாவது இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாண்டி போகிற இடத்துல தான் வந்து நிறைய மீன் கிடைக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு போட்டே வச்சிருப்பாரு. அதில் தான் இவர் மீன் பிடிக்க போறாரு வராரு. இந்த மாதிரி இவர் அந்த எல்லை கூட தாண்டி போனால் தான் மீன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இவங்க அவங்க போட்ட ரூல்ஸையும் மீறி அதை தாண்டி போவாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற போலீஸ்காரங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் அந்த மீன்காரங்கள சுடுற மாதிரி சூழ்நிலை வரும். பதிலுக்கு இவங்களும் அட்டாக் பண்ணுவாங்க, அவங்களும் அட்டாக் பண்ணுவாங்க. இதே மாதிரியே பல நாள் வந்து இப்படி தான் போராடி இவங்க சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே போனால் தான் நல்ல மீனாக கிடைக்கும், நல்ல பெரிய பெரிய மீனாக கிடைக்கும். ஸோ அதை விற்று இப்படி காசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாரு. அதனால டெய்லிக்குமே வாழ்வா சாவா அப்படின்ற போராட்டத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா, அதாவது ஹீரோன்னு வச்சுக்கலாம், அந்த படத்தில் அவர் தான் ஹீரோன்னு வச்சுக்கலாம், அவர் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவர் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லிக்குமே உயிரை பணைய வச்சு இவ்வளோ சம்பாதிக்கிற அளவுக்கு இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவருக்கு அந்த அளவுக்கு எதுவும் காசு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவரோட ஒரே நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, பொண்ணு வந்து ஒரே பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நிறைய காசு பார்க்கணும் அப்படின்னு தான் அவர் இந்த வேலையை செய்கிறாரு. அதோட அவரோட பொண்ணு இருக்காங்களா, அந்த பொண்ணை காட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜில் சேர்த்து விட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டித்தனமான ஒரு பொண்ணாக தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாமல் அது என்ன பண்ணும், பார்ட் டைம் ஜாப் போகலாம், அதில் கொஞ்சம் நம்ம காசு வந்ததுன்னா அது நம்ம குடும்பத்துக்கு வந்து கொஞ்சம் யூஸாக இருக்கும், நம்மளும் கொஞ்சம் செலவுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியும் பார்ட் டைம் ஜாபாக போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டு அங்கே அந்த பொண்ணு வந்து வேலை பார்க்கும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து வழக்கம் போல் அந்த போட்டில் தான் இப்போ கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இவன் எதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வந்து விவாகரத்து ஆயிடுச்சுல. இருந்தாலும் அட்டன் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம பொண்ணு வந்து உனக்கு கால் பண்ணியிருக்கா, கால் பண்ணும்போது எடுத்து பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதோட இவரு வந்துட்டு என்ன விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவளை வந்து ஒரு 6-7 நாளாக காணுமா, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படிக்கிறதுக்காக வெளியூர் அனுப்பியிருந்தோம்ல, அங்கே பொண்ணை காணும்னு சொல்கிறாங்கன்னு இவருக்கு வந்து பதட்டம் ஆயிடுது. சரி நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா வந்துட்டு ஊருக்கு வேக வேகமாக வந்துடுறாரு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு 2 பேர் மட்டும் இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அங்கிள் நானும் அவங்க பொண்ணு வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஆனால் கொஞ்ச நாளாவே அவன் என்கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏமா என்னாச்சுன்னு கேட்கும்போது, அவளுக்கு இப்போ புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. என்னம்மா என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஆமா அங்கிள், அவன் வந்ததுக்கு அப்புறமா தான் இவன் என்கிட்ட சரியாவே பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த பொண்ணு வந்து இப்போ இவர்கிட்ட என்ன கேட்குதுன்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட் பற்றி உங்ககிட்ட அவ எதுவுமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லையம்மா எதுவுமே அவள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. கொஞ்ச நாளாவே அவ கூட தான் இவ சுற்றிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து நார்மலாலாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டான். எப்போவுமே இந்த அனிமே கேரக்டர்ஸ்லாம் வந்து வராங்களா, அவங்கள மாதிரி தான் அவன் ட்ரெஸ் பண்ணிப்பான், அது மாதிரி தான் இருப்பான். உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற அனிமே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால அவனை அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. லாஸ்ட் டைமாக கூட நான் அவளை பார்க்கும்போது அவள் என்கிட்ட சொன்னது வந்து, இந்த பையன் கூட போயிட்டு நான் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். கேட்டுட்டு இருக்க அப்பா வந்து அந்த பையனோட பேர் என்னமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த பையனோட பேர் வந்து லீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதோட சரிம்மா அந்த பையனோட ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்பாரு. இருக்குது, ஆனால் அது பழைய ஃபோனில் இருக்குப்பா, நான் வீட்டுக்கு போனோன்னு அந்த பையனோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அவங்க அப்பா என்ன சொல்வார்னா, ஒரு 6 நாள் இருக்கும், 6 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு என் பொண்ணு வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தா, நானும் அட்டன் பண்ணேன். ஆனால் அந்த டைம் வந்து ஒரே சத்தமாக இருந்தது, அதனால சரியாக பேச முடியல. நானும் வந்து போட்டில் இருந்ததுனால நான் வந்துட்டு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வேளை அவள் வந்து என்கிட்ட எதுவும் ஹெல்ப் கேட்கறதுக்காக எனக்கு கால் பண்ணியிருப்பாளோ, நான் தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டணும் அப்படின்ற மாதிரி அவர் அப்பவே வருத்தப்படுவார். அதோட வந்து என்ன சொல்வார்னா, அவங்க பேசிட்டே இருக்கும்போது
இப்போ அந்த கூட வந்திருக்காங்களே அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஏன்னா அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் அந்த காண போன பொண்ணு வந்துட்டு இவங்க தானே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அவங்க என்ன ஒரு போலீஸ்காரங்க வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பையன் மேலே தானே சந்தேகப்பட்டாங்க. அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கான். அவனை அந்த இந்த சிசிடிவி மூலியமா அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் போய் அங்கே போய் தேடி போனோம். ஆனால் அந்த பையன் வந்து அங்கே மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஆனால் அவன் இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த மெசேஜில் இருக்கவும் அந்த பொண்ணு வந்துட்டு இந்த அப்பாட்ட சொல்லவும், சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நானே நேரில் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்பா என்ன பண்ணுறாருன்னா டேரெக்டாக கிளம்பி அந்த யூனிவர்சிட்டிக்கே வந்துடுறாரு. அங்கே வந்துட்டு இந்த பொண்ணை பற்றி விசாரிக்காமல் அவரோட பொண்ணை பற்றி கூட அவர் விசாரிக்க மாட்டார். அந்த பையனை பற்றி தான் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி லீன் பேர் தெரியும்ல, அந்த லீன்ற பையன் வந்து இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பொண்ணுங்க வந்துட்டு அவன் இங்கே தான் தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து அவரோட அட்ரஸ்க்கே விட்டுட்டு போகிறாங்க. இவர் அப்பா வந்து இப்போ பெல் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து கதவை திறக்கிறான். யார் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே லீ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் இங்கே தான் இருந்தால் ஒரு 6 நாளாகவே அவனையும் காணுமே, வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறான். இவருக்கு ஒன்றுமே புரியல. அதோட அப்படியே வாசல்லே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருப்பார் அந்த வீட்டு வாசலே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இருக்க பையன் என்ன பண்ணுவான்னா அவன் பாட்டுக்கு கிளம்பி ரெடியாகி போக ஆரம்பிச்சிருவான். இப்போ அதே டைம்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இந்த அவர் பொண்ணோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த லீயோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருப்பாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவனை இப்போ கதவு திறந்தார்ல, லீ வந்து ஒரு 6 நாளாக காணும்னு சொல்லி சொன்னார். அவன் தான் லீயாவே இருப்பான். அந்த பையன் வந்து போய் சொல்லிட்டு அவன் பாட்டு இப்போ வெளியே கிளம்பி போயிட்டான் கேஷுவலாக. இதை பார்த்தோன்னா இப்போ அப்பாவுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடும். உடனே நில்லு நில்லு ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே போக ஆரம்பிச்சிருவாரு. துரத்திக்கிட்டே போக ஆரம்பிச்சது அந்த பையனுக்கும் தெரிஞ்சிடும். அவனும் நிற்காம அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருவான். இப்போ மெட்ரோக்குள்ள அவன் நுழைஞ்சு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இந்த டிக்கெட்லாம் எடுக்கணும்ல, டிக்கெட் எடுக்காம வேகமாக ஓடிடுவார். ஓடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள போலீஸ்காரங்க வந்து இவரை பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு டிக்கெட் எடுக்காம போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன், என்னை விடுங்க, என் பொண்ணை வந்து அந்த மாதிரி பண்ணவன் அங்கே ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அதோட வந்துட்டு அவங்களும் வந்துட்டு அதை பணம் வாங்கியிருப்பாங்க. யார் ஏன்னா அவங்களும் தேடுற ஆள் தானே, அதனால சரின்னு சொல்லிட்டு இவரையும் விட்டுட்டு அவங்களும் சேர்த்து தேடுவாங்க. இவரே திரும்பவும் அந்த பையனை இவர் தேடி போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பொண்ணு வந்து கிடச்சிட்டா அப்படின்னு இவருக்கு வந்து பெரிய சந்தோஷமா இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பொண்ணு கிடச்சிட்டானா உயிரோடு கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மனசு ரொம்பவே உடஞ்சு போயிடுறாரு. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா இவர் அந்த பையனை பார்க்குறாரு. அந்த பையன் அங்கே ஆப்போசிட்டில் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு பார்த்துட்டு இவர் எந்திரிச்சு போகும்போது ஒரு ட்ரெயின் ஒரு கிராஸ் ஆகிடுது. கிராஸ் ஆனோன்னா இவர் அப்படியே கீழே விழுந்துறாரு. அவரால் திரும்ப போக முடியல. அந்த ட்ரெயின் போய் முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா அந்த பையனும் மறைஞ்சு போயிடுறான். அவனும் இவர்கிட்ட இப்போ தப்பிச்சு ஓடிடுறான். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கே நமக்கு காட்டிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இவரோட பொண்ணு இருக்குல்ல, ஹீரோட பொண்ணு, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அனிமே கேரக்டர்ஸ் அனிமேஷன் அதுக்கு ரொம்ப அனிமே பார்க்கறதுனா அது ரொம்பவே அடிக்ட் ஆகிற மாதிரி அதுக்கு அந்த ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்கும். இந்த பையன் லீ இருக்கான்ல, அவன் நார்மலாகவே வெளியே போட கூட போக மாட்டான். எப்போவுமே அந்த அனிமே கேரக்டர்லேயே அவன் வெளியே சுற்றுறதுனால இந்த லீன் இந்த பொண்ணுக்கு ஹீரோயின் பொண்ணு இருக்குல்ல, அதாவது ஹீரோவோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இவனை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. பிடிச்சிட்டு அதோட அது என்ன பண்ணுது அப்படின்னா என்ன அனிமே கேரக்டரில் இருக்கிறதுனால அவனை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவனை வந்து இப்போ கூட்டிகிட்டு வருது. அது ரோட்டில் எங்கேயோ பார்த்த ஒரு பையனை வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு வருது. எங்கன்னா அவர் ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைமாக வேலை பார்க்கறதுல அந்த இடத்துக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு வருது. அவன் மேலே உள்ள ஒரு இதனால அது என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்துல நீ என்ன வேணா வாங்கிக்கோ, நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரு கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கேக்கை ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருது. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுறான்னா இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே, அதனால உனக்காக தான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவனை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அவன் வேற இந்த கேக்கெல்லாம் வேற உனக்காக தான் வாங்கினேன்னு சர்ப்ரைஸ் பண்ணோன்னா அதுக்கு இன்னும் அவனை அதிகமாகவே பிடிச்சிருது. அவனுக்கு எப்படி இந்த பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு மாதிரி அவங்க இதில் போட்டிருப்பாங்களா, அதில் வந்து அது பேர் அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும்ல, அதை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவன் நடந்துக்கவும் அந்த பொண்ணுக்கு இவனை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதோட பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு இவனோட என்னடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வம்பு வளர்ப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட வம்பு வளர்க்க பார்க்குறாங்க. இது வந்து இந்த பையனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த லீக் அவன் என்ன பண்ணுறான்னா மற்ற பசங்களெல்லாம் வந்து மிரட்டுறான், திட்டுறான், சண்டை போடுறான். அந்த பொண்ணுக்காக அவகிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் பிஹேவ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லவும் அந்த பசங்களும் போயிடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கவும் அந்த பையன் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்க ஆரம்பிச்சிடுது. அந்த பொண்ணு சொல்லணும் அப்படின்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன நடக்குது ரியாலிட்டியில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே வந்திருக்காரு, பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல பொண்ணு இந்த மாதிரி குளத்தில் பார்க்கறதுக்கு. ரிப்போர்ட் கொடுக்கணும்ல, அந்த ரிப்போர்ட் கொடுக்குற டாக்டர் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா அந்த உங்கள் பொண்ணுக்கு வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அதை பயங்கரமாக வந்து இது பண்ணியிருக்காங்க, அதாவது என்ன சொல்கிறது குத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது இறந்து போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு அது இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதாவது என்ன சொல்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவரால் ஏற்றுக்கவே முடியல. 17 தடவை இந்த மாதிரி என் பொண்ணு வந்து இது மாதிரி பண்ணி அவளை வந்து சாகுற நிலைமை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னா அப்படிப்பட்ட யார் கூட போய் அந்த பிள்ளை சிக்கனாலும் தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே இப்போ கவலைப்பட ஆரம்பிச்சிடறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு உங்கள் பொண்ணு இறந்த டைம் வந்து 6:30 மணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ இவருக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பொண்ணு கடைசி நம்மளுக்கு கால் பண்ணது 6:30 மணிக்கு தான் கால் பண்ணியிருக்கா. அப்போ ஒரு வேளை இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு ஏதாவது உதவி அப்படின்னு சொல்கிற நோக்கத்தோடு தான் என் பொண்ணு எனக்கு கால் பண்ணியிருப்பா. நான் தான் கண்டுக்காமல் இவ்வளோ அசால்ட்டாக இருந்துட்டேன், அதனால தான் என் பொண்ணு நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ரொம்ப வருத்திக்கிறாரு. நிறைய விஷயங்களுக்காக இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகாமல் ரூம் எடுத்து தங்கிட்டு தான் இருக்காரு. அங்கே வந்துட்டு தன்னைத்தானே ரொம்பவே அவர் நொந்துக்கிறாரு. சத்தமாக போட்டு சத்தம் போட்டு அவர் அழுதுகிட்டு புலம்பிட்டு இப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் தங்கியிருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு ரூமில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கவும் அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்துட்டு பார்க்குறாரு. அதாவது அவர் போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறாரு. இப்போ போலீஸும் ஹோட்டல் மேனேஜர் எல்லாருமே ரூம் கதவை திறந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவர் தன்னைத்தானே துன்புறுத்தி அப்படியே ரொம்ப காயத்தோடு நின்றுட்டு இருக்காரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சத்தத்தால்
தான் இருக்குது, உங்களையும் நீங்கள் இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வந்து அவர்கிட்ட பேசுவாங்க. போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, நாங்கள் இப்போ ஜப்பானில் தானே இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும், ஸோ நாங்கள் வந்துட்டு சைனாக்கு வந்து இந்த கேஸ் டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் நாங்கள் அனுப்பி விட்டுருவோம். எதாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் பேசுங்க, அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஒரு இதாக கிடைக்கும், இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படி இப்படின்ற மாதிரி அவரை சமாதானப்படுத்தி அங்கே அனுப்ப பார்க்குறாங்க. எல்லாமே இப்போ வந்து போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை மெட்ரோ ஸ்டேஷனில் வந்துட்டு சிசிடிவி கேமராவில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு பையனை வந்து நீங்கள் துரத்துக்கிட்டே போகிறத பார்த்தோம், எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அந்த பையன் தான் என் பொண்ணை இப்படி பண்ணானோன்னு, அந்த பையன் வந்துட்டு இப்போ தப்பிச்சே போயிட்டான், அவன் இப்போ ஜப்பான்லேயே இல்லைன்றவன அவன் தப்பிச்சு போயிட்டானா, அவனால தான் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு, அவன் எப்படி தப்பிச்சு போனா, அவனை எப்படி நீங்கள் தப்பிச்சு போக விட்டீங்க அப்படின்ற மாதிரி இவர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் எப்படி பார்த்தாலும் அவன் சைனாவில் மாட்டுவான், அங்கே நம்ம எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டோம், நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவராக வந்து சமாதானம் ஆகிட்டு அவர் சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு வந்து 8 வயசாக இருக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து விவாகரத்து ஆயிடுச்சு, அதாவது கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து ஆயிடுச்சு. அதுலேருந்து வந்து என் பொண்ணு வந்து என் கிட்ட தான் வளருவா, அதாவது அப்பா கிட்டே அம்மா கிட்டேன்னு பார்க்கும்போது அம்மா கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு, என் பொண்ணுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் நான் பண்ண வேலை என்ன எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கூட நான் நேரமே செலவிட்டதே கிடையாது, அது மட்டும் அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கோவமாயிடுறாரு, என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணவரை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாரு. உடனே போலீஸ்காரங்க திரும்பவும் ஒரு அமைதிப்படுத்துறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், எதாக இருந்தாலும் போலீஸ் பார்த்துப்பாங்க, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது, இல்லை அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி இப்போ நேராக வராரு. எங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லீ இருக்கான்ல அந்த பையன் வீட்டுக்கே அவர் வந்துடுறாரு. ஒரு வீடு அப்படின்னு வந்துட்டு அவர் தங்கியிருந்த ரூம் கிடையாது, அவரோட வீடு இருக்குன்னு சொந்த வீடு இருக்கும்ல, அங்கே போயிடுறாரு. அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் எங்கே அப்படி இப்படின்னு மிரட்டிகிட்டே இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா லீயோட அப்பா அம்மா இருக்காங்க. அவர் எல்லா ரூமே திறந்து பார்க்குறாரு. அப்படி ஒரு ரூமை திறந்து பார்க்கும்போது ஒரு ரூமில் ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு நடக்க முடியாமல் இந்த வீல் சேர் இருக்கும்ல அதில் உட்காந்துட்டு இருக்க அந்த பொண்ணு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பாவை பிடிச்சி மிரட்டுறாரு, எங்கே உங்கள் பையன் என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி ஒரு மிரட்ட ஆரம்பிக்கவும் அவர் இவரை பொறுமையாக சமாதானப்படுத்தி, இங்கே பாருங்க நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் தேடி வந்த என் பையன் வந்து இங்கே இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவன் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, அப்படியே அவன் எங்கேயாவது இருந்தால் கூட இப்போ நீங்கள் அவனை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவன் திரும்ப இங்கே வரமாட்டான், அதனால நீங்கள் இங்கே இருக்கிறதோ இங்கே தேடுறதோ இங்கே சத்தம் போடுறது எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லவும் இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து அதாவது ஹீரோ இருக்காரு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அந்த வீட்டை விட்டு ஒரு வெளியே வந்துடுறாரு, வந்துட்டு ஒரு பக்கமாக மறைஞ்சு நிற்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா கார் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இவரோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டாங்க, இப்போ இவங்களுக்கே தெரியாமல் இவங்களை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக லீயை பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஹீரோ நினைக்கிறாரு. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து அவங்க அம்மாவும் ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்க அப்பா காரில் ஏறிக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ட்ரக்கில் வந்துட்டு இருக்காரு. வரும்போது கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கார் அவங்க 2 பேர் போனாங்களா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அங்கேயே அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கிறது இவருக்கு நல்லாவே தெரியுது. வாக்குவாதத்தில் போன உடனே அவங்க அம்மா வந்துட்டு அதாவது லீயோட அம்மா வந்து கோச்சிக்கிட்டு அந்த கார்லேருந்து இப்போ கீழே இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு வேற யார்ட்ட லிஃப்ட் கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி நிற்கிற ட்ரக்கில் இருக்காருல இவர், அவர்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க. உள்ளே ஏறி உட்காந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியுது இவர் வந்து அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் தெரியவே வருது. இவர் உட்காந்துருக்கிறத பார்த்து அவங்க அம்மா வந்து டக்குன்னு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவனை தேடி அலையிறது வந்து சுத்தமாக வேஸ்ட், அவன் எங்கே இருக்கான்றது எங்களுக்கே தெரியாத பட்சத்தில் உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் தான் அந்த தப்பை பண்ணானா பண்ணலையான்றது உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா, அப்படி தெரியாமல் எப்படி நீங்கள் அவனை தேடிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு வெறியோடையே என் பையனை எப்படி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை என் பையன் வந்து தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்னா வந்துட்டு அவன் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே வந்து தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு ஒரு மாதிரி மனசு வந்து இதாகுது, இவங்களும் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க, அப்படி என் பையனை வந்து எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன கேட்குறாருன்னா, எப்படி உங்களை நம்ப சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் ஒரு அம்மாவாக இருந்து நான் சொல்கிறேன், 3 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, அவன் எங்கே இருந்தாலும் அவனை நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், அவன் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நான் அவனை வந்து போலீஸில் தான் ஒப்படைப்பேன், உங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு அம்மாவை வந்துட்டு அவன் வந்து உங்கள் கையில் மாட்டி இப்படி ஆகிறது எனக்கு விருப்பம் இல்லை, அவன் தப்பு செஞ்சிருந்தான் அப்படின்னா வந்துட்டு அவன் போலீஸில் ஒப்படைச்சிடறேன், அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தாயா என்னால் இதை தான் செய்ய முடியும், ஏன்னா என் பையன் இறந்து போகிறத நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேசுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாவுக்கு அதாவது ஹீரோ இருக்காரு அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, சரி இவங்களே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அந்த நம்புற மாதிரி நல்லாவே பேசிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவரே கொண்டு வந்து இவங்களோட வீடு இருக்குல்ல அங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டும் போயிடுறாரு. இப்போ மறுநாள் காலையில் ஆகுது. இப்போ லீயோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு தனியாக போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கார் ஓட்டிகிட்டே போகும்போது பின்னாடி வந்துட்டு பேக்கில் வந்துட்டு அந்த கண்ணாடி இருக்கும், அதோடய பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் காரில் தன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வேளை அந்த ஹீரோவாக இருப்பாரோ அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம காரில் போனோம் அப்படின்னா அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு ஒரு காரை வந்து புக் பண்ணுறாங்க, கேப் புக் பண்ணுவாங்களா அந்த மாதிரி புக் பண்ணிட்டு இப்போ அதில் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து காரில் ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டார், அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவார். ஆனால் அவர் வந்து டெலிவரி பாய் மாதிரி 2 வீலரில் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அவங்களுக்கு அது தெரியல, ஆனாலும் அவர் வந்து டெலிவரி பாய் மாதிரி இருக்கிறதுனால அப்படி நேராக இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாரு. நேராக அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு பெரிய மால் இருக்கும், அந்த மால்குள்ளே போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இவர் போகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3-4 பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அனிமே கேரக்டர் வேஷம் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களை பார்த்தோன்னே இவர் ஒரு கவனம் வந்து திசை திரும்புது. அவங்க அம்மாவை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு இந்த பசங்க மேலே அவர் கவனம் வைக்கிறாரு. அவனும் இந்த மாதிரி தான் அனிமே வேஷம் போட்டுட்டு சுற்றுவான், இந்த பசங்களுக்கும் அவனுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கும், இவனுங்களை ஃபாலோ பண்ண வந்து அவனை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா அந்த பசங்களை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க தங்க ஆட்டமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவனுங்க தங்கியிருக்க இடத்துக்கும் அந்த பசங்க போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு அங்கே 3 பசங்களை போட்டு அடின்னு போட்டு அடிப்பார். எதுக்காக அடி வாங்குறோன்னே தெரியாமல் அந்த பசங்களும் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லீ எங்கடான்னு சொல்லிட்டு கேட்கும்போது லீ அப்படின்னா யாருன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த பசங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பசங்க சொல்கிறது வந்து இவர் நம்ப மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது போல இருக்கே அப்படின்னு தெரியாதனமாக அப்பாவி பசங்களை போட்டு அடிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவர் வருத்தப்பட்டுட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை வைப்பார். எதுக்குன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக பணம் வைக்கணும்ல, அந்த பணத்தை வச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ இவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து லீயோட வீட்டில் போயிட்டு இவர் எல்லாரையும் மிரட்டினார்ல, அந்த விஷயத்துக்காக இவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உடனே இவர் என்ன சொல்வார்னா, இங்கே பாருங்க அந்த பையன் தான் என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டான், சட்டப்படி பார்த்தா நீங்கள் அவனை தான் அரெஸ்ட் பண்ணணும், என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க, நான் யாரையும் எதுவும் பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்கு போகல, என் பொண்ணு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவன் வீட்டுக்கு போனேன், என்னை வந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த மாலுக்குலாம் போனாங்களா, அதோட அவங்க நேரம் எங்கே போயிருப்பாங்கன்னா காட்டு பகுதியில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு நேராக வந்துகிட்டு இருப்பாங்க கார் ஓட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க காரை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடியே இன்னொரு கார் வந்து அந்த இடத்துல நிற்கும். இப்போ இவங்க அம்மாக்கு யோசனையாக இருக்கும், இவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இப்போ இவங்க அம்மா காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பசங்க அங்கே வந்து கார்லேருந்து இறங்கி நேராக அந்த இடத்துக்குள்ளே ஓடுவாங்க. இவங்க யார் எப்படி வந்தாங்கன்னு தெரியாமேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடியே ஓடிட்டே இருப்பாங்க. அங்கே பார்த்தா வந்து இவங்க அம்மா தான் அந்த பையனை வந்து ஒரு இடத்துல மறைவாக வச்சிருப்பாங்க. மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இப்போ உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் இருப்பான், அவங்ககிட்ட ஒரு சேஃப்டிக்காக அவங்க அம்மா கண்ணு அது மேலே கொடுத்து வச்சிருப்பாங்க. அதோட வச்சு என்னடா இதெல்லாம் வச்சு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இந்த பசங்க கிட்ட யாரா நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லியோட அப்பா தான் வந்து எங்களை அனுப்புனாரு, இவன் எங்கே இருந்தாலும் கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அம்மா யோசிப்பாங்க. அப்போ தான் அந்த பசங்க சொல்லுவாங்க எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னா, அவங்க அப்பா வந்து இப்போ அவங்க அம்மாவோட காரில் வந்துட்டு அந்த ட்ராக்கர் இருக்கும்ல, அதை வந்து செட் பண்ணி வச்சிருப்பாரு. இது மூலியமாக தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போயிடும். பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பையன் கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீங்கள் ஜப்பானில் இருக்கிறது வந்து உனக்கு சேஃப்டி கிடையாது, உடனடியாக உன்னை நான் வந்து வெளிநாடு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக பாஸ்போர்ட் விசாலாம் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்துட்டு அந்த ஏற்பாடும் பையனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்து என் பையனை வந்து எப்படியா காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கிட்ட இவங்க சொன்னது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நேராக பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்காரு. அப்பா கிட்ட வந்து இவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ராக்கர்லாம் வச்சு என் பையனை பிடிக்க பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நேற்று காரில் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா கேட்பாரு. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க அப்பா இருக்காருல, அவங்க அப்பாவுக்கு வந்து பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்னு வந்துட்டு அவன் வந்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுக்கணும், அவர்கிட்டையும் மாட்டி விடணும் அப்படின்னு தான் அப்பா நினைக்கிறாரு. ஆனால் அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு பையன் வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த காரில் வந்து வாக்குவாதம் வந்திருக்கும். அதுலேருந்து அப்பா கிட்ட கொச்சிட்டு இறங்கி வர மாதிரி வந்தவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்புற மாதிரியே சாமர்த்தியமாக வந்து எங்கே இருந்தாலும் என் பையனை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ஹீரோவை நம்ப வைக்கிறதுக்காகவும் தன் பையனை வந்து காப்பாற்றுறதுக்காகவும் தான். இந்த 3 நாள் டைம் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த 3 நாள் கூட எதுக்காக அப்படின்னா பையனை எப்படியாவது இந்த பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி பண்ணி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது. இவங்களோட பிளான் தெரியாமல் அவரும் அதை ஒத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோட பொண்ணு எப்படி என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்ற சில வேலைகளை காட்டுறாங்க. இப்போ ஆல்ரெடி வந்துட்டு இந்த லீயும் அந்த ஹீரோட பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கும். வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையனை பார்த்துருக்கும். அந்த பையனை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்னன்னா அந்த பையனை பிடிச்சி போயிடும். பிடிச்சி போனோன்னா அந்த பையன் கிட்ட க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிடும். அதாவது லீயை லவ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பையன் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகி பழக ஆரம்பிச்சிடும். பழக ஆரம்பிச்சிட்டு அவன் வீட்டுக்குலாம் போயிட்டு அது பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பையன் வந்துருவான். பார்த்துட்டு நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும். யாருன்னு கேட்கும்போது அந்த பையனை காட்டும்போது பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போது இன்னொருத்தன் ஒரு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கிளம்புன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி கிளம்புற போகிற நேரத்தில் வந்து இவன் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உள்ள வரும்போது அந்த பையன் வந்து ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருப்பாரு. அந்த பையன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆமா ஒன்று வளர்த்திட்டு இருப்பாரு. இவருக்கு செம்ம கோவமாகி என்ன பண்ணுவாருன்னா இந்த பையன் அதாவது லீ என்ன பண்ணுவாருன்னா அந்த பையன் வந்து ஆசையாக வளர்க்குற மாதிரி இந்த பெட் அனிமலாக அந்த ஆமா அதை வந்து என்ன பண்ணுவாருன்னா சமைச்சிருவாரு. நூடுல்ஸாக சமைச்சிட்டு என்ன பண்ணுவார் அந்த பையன் தூங்கி எந்திரிச்சோன்னே இந்த அவனுக்காக தான் சமைச்சேன்னு கொடுக்கும்போது அந்த பையனும் ஒரு இதெல்லாம் இல்லை, அது பாட்டுக்கு அவன் பாட்டு வாங்கி சாப்பிடும்போது நல்லா இருக்கா டேஸ்ட் எப்படி இருக்குது, நீ செல்லமாக வளர்த்தில அதில் பண்ணது தான் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கர சண்டை வந்து அந்த பையனோட ஒரு பல்லையே தனியாக கையில் எடுத்துருவார். இதை பார்த்தோன்னா அந்த பையன் வெளியே வரும்போது இந்த பொண்ணுக்கு இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுற விஷயம் வந்து தெரிஞ்சிடும். உடனே இந்த பொண்ணு வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அவனை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது அந்த பையன் முன்னாடி இன்னொரு பல்லும் வெளியே வந்துடுது. அதோட அந்த பையன் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பான். நீ ஏன் இவ்வளோ முரட்டுத்தனமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பொண்ணு வந்து இந்த லீட்டை கேட்கும்போது அந்த பையன் டக்குன்னு என்ன சொல்லுவான் அப்படின்னு வந்துட்டு நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த பொண்ணு ஹீரோட பொண்ணு வந்துட்டு அப்போ நம்மளை இவன் வந்து இந்த அளவுக்கு லவ் பண்ணுறானா, அப்போ இனிமேல் நம்ம இவனே தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த செகண்ட்லேருந்து மனசு மாதிரி திரும்பவும் இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹீரோவை காட்டுறாங்க. அங்கே வந்து போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மேலே வந்து கேஸ் போட்டு 15 நாள் வந்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கிறதுனால நான் அதை செய்யாமல் உங்களை வந்து இங்கேருந்து விட்டுறேன். உங்களோட கேஸ் டீட்டெயில் ஃபுல்லாத்தையுமே நான் வந்து சைனாக்கு நான் அனுப்பி விட்டுட்டேன். இங்கேருந்து நீங்கள் சைனாக்கு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இல்லை இப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறது வந்து வேஸ்ட்டு, அவனையும் தேடி கண்டுபிடிக்க முடியல, பேசாமல் நம்ம வந்து சைனாக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதே டைமில் இங்கே வந்து லீவோட அம்மா இருக்காங்களா, இவனுக்கு வந்து பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா, அது எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏர்போர்ட் போகலான்னு சொல்லிட்டு ஒரு சுகமாக இப்போ அவங்க அப்பா அதாவது ஹீரோ வந்து ஏர்போர்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மால் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து அனிமே கேரக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஆட்டம் பாட்டம்னு இருக்காங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு திரும்பவும் மனசு மாறுது, இந்த கேரக்டரில் இருக்கிறவன் தான் எவனோ ஒருத்தன் தான் லீயா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கேபை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மால்குள்ளே போட்டுட்டு ஒவ்வொருத்தர் வேஷம் போட்டுருக்க ஒவ்வொருத்தரையா பிடிச்சி பார்க்குறாரு. இவன் லீயா இருப்பானு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா பிடிச்சி தேடுறாரு. அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இங்கே இல்லை போல இருக்கு, சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வேகமாக வந்து இவர் வந்து இப்படி இடிச்சிட்டு போகிற மாதிரி போயிடுவான். யாரா அதுன்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து
மாட்டிக்குமா அந்த லீ பையன், நீ தானா இது அப்படின்னு சொல்லிட்டு நில்லுடான்னு சொல்லிட்டு அந்த பையனை துரத்திட்டே போக ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்தில் அந்த பையனை பிடிச்சிட்டு அவன் கழுத்தை பிடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்துருவாங்க. போலீஸ்காரங்களாம் வந்துட்டு இவரை பிடிச்சிட்டு இப்போ அவங்க அப்பா இருக்காருல்ல அவரை பிடிச்சிருவாங்க. பையனை இவர் பிடிச்சி வச்சிருக்காரு, இவரை போலீஸ் பிடிச்சி வச்சிருக்கு. இந்த மாதிரியே இருக்கட்டும். அந்த பையன் இந்த டைம்ல என்ன சொல்றாரு, நான் எதுவுமே பண்ணல, நான் சொல்றது உண்மைன்ற மாதிரி அவன் கத்தி அழுதுகிட்டே அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடான். இந்த போலீஸ்காரங்க இவரையே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, சரி விடுங்க, நான் அவனை எதுவுமே செய்ய மாட்டேன், என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் விட்டவன பார்த்தீங்கன்னா அந்த பையனை திரும்பவும் துரத்த ஆரம்பிச்சிடாரு. அந்த பையன் ஓடுறான் அந்த மாலோட மொட்டை மாடிக்கே போயிடுறான். அங்கே போனோன்னே இவங்க அப்பாவும் பின்னாடியே போயிடுறாரு. போனோன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே அவர் அந்த பையன் எவ்வளோ சொல்கிறான், அந்த மாதிரி எதுவுமே பண்ணலாம் சொல்லிட்டே இருக்கான். அவங்க அப்பாவால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவர் போட்டு அந்த பையனை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தவறி அந்த பையனை வந்து கயிறெல்லாம் கட்டி போட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் தவறி அவங்க அப்பா போய் ஒரு பக்கத்தில் விழுந்துறாரு. அந்த கட்டடத்தோட முனையில போய் விழுந்துறாரு. உடனே இந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, கண்டிப்பா அங்கிள் நான் எதுவுமே பண்ணல, நான் எத்தனை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க இப்போ கீழே விட்டுட்டீங்கன்னா உங்க கதை முடிஞ்சு போயிடும். இப்போ உங்களை காப்பாற்றணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் காப்பாற்றி தூக்குனா நீங்க என்ன இல்லாமல் ஆக்கி விட்டுருவீங்க. அதனால நீங்க தயவு செஞ்சு கீழே வந்து நீங்க இறந்து போயிருங்க அங்கிள், நான் ஏன் தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தப்பிச்சு போக பார்க்கும்போது இப்போ இந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவனையும் வந்து உள்ள மாதிரி அவன் மேலேயும் ஒரு கயிறை போட்டு இழுத்து விட்டுறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ தப்பிச்சு போக இருந்த பையன் வந்து மாட்டிக்கிட்டான். அப்போ 2 பேருமே அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மால்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதனால பெரிய பெரிய பலூன் எல்லாம் கட்டி தொங்க விட்டுட்டு இருப்பாங்கல்ல. இப்போ 2 பேரும் கயிறை விட்டுட்டு வந்து நேரம் வந்து அந்த பலூன்ல வந்து விழுந்துட்டாங்க. அதனால ஆளாளுக்கு கொஞ்சம் அடியோட வந்து உயிர் தப்பிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோட பொண்ணு, அதை சீன் பற்றி கொஞ்சம் காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பையனோட பல்ல உடச்சி இவர் கூட்டிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் திரும்பவும் அந்த லவ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வந்துட்டு அதை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட வந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து கேம் விளையாடிட்டே இருக்கான். அவன் எப்பவுமே அந்த பையன் என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணோட ஷூ தூக்கி அந்த ஜன்னல் வழியாக வெளியே போட்டுட்டே இருப்பான். எதுக்காக அப்படின்னா, அந்த ஷூ இருக்கிறனால தான் நீ போட்டுட்டு வெளியே போயிடுற, என்ன விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி வெளியே போடுவான். இது அவங்க ஒரு விளையாட்டாக விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பையன் அதெல்லாம் செய்யாமல் அவன் பாட்டுக்கு கேம் விளையாடிட்டு இருப்பான். இந்த பொண்ணு என்ன செய்யும்னா, டக்குன்னு இந்த ஷூ தூக்கி எப்பவும் வெளியே போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். உடனே அந்த பையன் வந்துட்டு சிரிச்சிட்டு அவன் பாட்டு கேம் விளையாடிட்டே இருப்பான். உடனே இந்த பொண்ணு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா வந்துட்டு, நீ என்ன இப்போ இப்படி பண்ற, முன்னாடிலாம் நீ இப்படி கிடையாது, நம்ம 2 பேரும் எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நீ டோட்டலாக மாறிட்ட இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட இப்போ வம்பு வளர்க்க ஆரம்பிச்சிடும். எல்லா நேரமும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். அதோட பார்த்தீங்கன்னா அந்த பையன் பொறுக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்ப்பான். இந்த பாட்டுக்கு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சோன்னே இப்போ அந்த பையனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகி டக்குன்னு இப்போ அவனுக்கு கோவம் வந்துடும். அவன் என்ன பண்ணுவானா, அந்த பால்கனி ஜன்னல் கதவை திறந்துட்டு அந்த பொண்ணு தலையை மட்டும் வெளியே விட்டு இப்படியே கத்திக்கிட்டே இருந்தால் உன்னத்துக்கு வெளியே விசிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் அந்த பொண்ணை போட்டு அதட்டுவான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்த உடனே இந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்துருது. அப்புறம் என்ன நினைக்குதுன்னா, இவன் நம்மள உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிதானே இவன் கூட வந்தோம். இவன் என்னன்னா நம்மளை பிடிச்சி இப்படி தள்ளி விட பார்க்குறானே, இனிமேல் இவன் கூட இருந்தால் சரி வராது. அப்போ இவன் வந்து நம்மளை லவ் பண்ணல, இவன் கூட இருந்தால் நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு முடிவுக்கு நினச்சிருது. அதோட என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேருந்து பொட்டி பொடிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு இப்போ திரும்ப அங்கேருந்து வெளியே வந்துருது. இந்த சீன் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து எங்கேயும் தேடிட்டு இருக்காருல்ல. இப்போ அந்த பையன் தப்பிச்சு போயிட்டது தெரிஞ்சிருச்சுல. உடனே அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் அங்கே காணோம். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, பதற முழிக்கிறாங்க. உன்னை அன்னைக்கு அப்படி நம்புற மாதிரி என்ன பேச வச்சுட்டு இப்போ பையனை வச்சுட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சத்தம் போட்டு, எங்க உன் பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அப்படி பேசாமையே டக்குனு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு அப்போல்லாம் அங்கே வெளிநாட்டிலாம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு இது கட்டி வச்சிருப்பாங்களா, அது மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே இவர் வந்துட்டு இதுக்குள்ளே தானே இருக்கான், அவன் இன்னைக்கு நான் கையில் பிடிச்சா அவனுக்கு என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவர் போயிடுறாரு. போயிட்டு எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காரு. தேடும்போது பார்த்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அவர் உள்ளே போனோன்னா அவரை உள்ளே வச்சு இது வெளியே லாக் பண்ணிடுது. இப்போ உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போவும் இது கேம் விளையாடி இருக்கு. இந்த பையனோட அவங்க அம்மா தான் பயங்கர தந்திரமானதாக இருக்குன்னு சொல்லணும். உடனே என்ன பண்ணுதுன்னா, அவர் வந்து இப்போ உள்ளே போய் மாட்டிக்கிற கதவு திறக்க மாட்டேங்குது. இந்த அம்மா பூட்டி வச்சிருச்சு. ஏன் உண்மையிலேயே வந்து அந்த வீட்டில் தான் இருக்கான், ஆனால் அவன் இருக்கிறது மாடியில் இருக்கான். இந்த மாதிரி அவர் பேச அவர் இந்த பக்கம் கண் ஜாட போகவும் அவர் அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் போகவும் இந்த பையனை இப்போ மேலே போய் கூப்பிட்டு அவங்க அம்மா என்ன சொல்லுதுன்னா, இந்த உனக்கு வந்து பாஸ்போர்ட் விசாலாம் ரெடி ஆயிடுச்சு, இனிமேல் நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட உனக்கு நல்லதே கிடையாது, நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அவங்க அம்மா கிளப்புது. இவ்வளோ அவங்க அம்மா போராடிட்டு இருக்க. அந்த பையன் விளையாடுத்தனமா என்ன சொல்றான்னா, இன்னும் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து டைம் இருக்கு, அதுக்குள்ள அந்த ஒரு அனிமே ஷோ ஒன்று இருக்கு, அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விளையாடுத்தனமா நாங்கள் போயிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறேன்ற மாதிரி அவன் கிளம்புறான். எப்படியாவது இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் அந்த பையனை அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே இவர் பார்த்தீங்கன்னா கதவு திறந்து தட்டி பார்க்குறாரு, யாரும் திறக்க மாட்டாங்க. உடனே அவருக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு ஓவன் இருக்குது. அந்த ஓவனுக்குள்ள வந்துட்டு பேப்பர்லாம் வச்சு அவர் ஏதோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி நெருப்பு பிடிச்சிருது. நெருப்பு பிடிச்ச உடனே அங்கே ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அலாரம் அடிக்குது. இந்த அலாரம் சவுண்ட் வந்துட்டு போலீஸ்க்கும் ஃபயர் என்ஜினுக்கும் வந்துட்டு கேட்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஹெல்ப்புக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் இந்த வேலையை பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்காகவே போலீஸ்காரங்க வந்து கதவு திறந்து இவரை வெளியே கூட்டு வந்துறாங்க. வெளியே கூட்டு வந்த உடனே தான் நான் வந்து ஊருக்கு போகணும்னு சொன்னால இன்னும் நீங்கள் தான் சுற்றிட்டு திரியிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அதோ இருக்கால இவ தான் வந்துட்டு என்னை நம்ப வச்சு அவள் பையன் வந்து தப்பிக்க வச்சுட்டா, அந்த பையன் தான் வந்து என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரு. போலீஸ்காரங்க அவங்களை சமாதானம் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டாலும் இப்போ அவர் வந்துட்டு போலீஸ்காரர் என்ன சொல்றாரு, நான் வந்து லீவோட ரூமை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ரூமுக்கு போறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பையன் வந்து கிளம்பிட்டானா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த பையன் என்ன பண்றான்னா, இப்போதான் அந்த ஷோ எல்லாம் முடிச்சுட்டு அந்த வேஷத்தெல்லாம் கடைச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவ இப்போ இன்னொரு போலீஸ்கார் வந்து அந்த பொண்ணோட வீட்டில் வந்துட்டு அதாவது லீயோட ரூமை வந்து சோதனை பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இங்கே வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த காரை ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த லீயோட அம்மா வந்து வேகமாக கார் ஓட்டிட்டு போவாங்க. அதை பார்த்தோன்னே இங்கே போலீஸ்காரங்க வந்துட்டு இவங்க எப்படி நம்ம காரோட ஓவர்டேக் பண்ணிட்டு எங்கே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வீட்டில் சோதனை போட்டுட்டு இருக்காருல்ல அவருக்கு கால் பண்ணி பேசும்போது அவர் ஆமையா அந்த அளவுக்கு வேகமாக தான் அந்த அம்மா காரை இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு
போனால் எங்களை கிராஸ் பண்ணி தான் சார் அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு அவங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக இப்போ மழை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்புலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த அறிவிப்புலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மழையும் புயலும் வெள்ளமும் அந்த மாதிரி அதிகமாகிடுது. இவங்க கார்லாம் போகும்போதே கார் ஓட்ட முடியாத அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வெள்ளமும் மழையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரோட்டில் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது அங்கே கடலில் உள்ள மீனெல்லாம் வந்துட்டு காரில் வந்து கண்ணாடியில் வந்து துப்பு துப்புன்னு உழுது. அதாவது அந்த அளவுக்கு காத்தடிக்குது, புயல் காத்தடிக்குது. அங்கே உள்ள மீன் வந்து ஃபுல்லாக வந்து ரோட்டில் வர காரில் வந்து டொப்பு டொப்புன்னு உளுந்து உளுந்து தெரிக்கிற அளவுக்கு அவ்வளோ மீனுங்க தெரிச்சு போகிற அளவுக்கு அப்போ ஊரே ரணகலமாக இருக்குது. கலவர பூமியாக இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக கார் ஓட்டிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த போலீஸ்காரங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து வேகமாக வரன்ற பேரில் இன்னொரு காரை போய் இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த கார் அப்படியே பேக்கில் வந்துட்டு போலீஸ்காரங்களும் இப்படி இடிச்சிருது. இப்போ 2 காரும் வந்து பரண்டு கிடக்குது. இப்போ அவங்க அம்மா வந்து பயங்கரமாக அடிபட்டு கிடக்குறாங்க. இப்போ வந்து இவர் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து அந்த போலீஸ்காரங்க கார்லேருந்து இறங்கிடுறாரு. இறங்கிட்டு அவங்களுக்கு எப்படி அடிபட்டிருக்கோம், அவங்களை எப்படியும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவங்க பார்த்தீங்கன்னா காரே கவுந்து கிடக்குது, தலையில் இருக்குது. அவங்க இருக்கிற காரை வந்து ஓப்பன் பண்ணவே முடியல. அதை எப்படி பார்த்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு மாஸ்க் கிடைக்குது அவருக்கு, அதாவது ஹீரோக்கு. இது என்ன மாஸ்க், இது அந்த பையனோட மாஸ்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இவங்க அம்மா வேகமாக வந்து ஒரு கார் இடிச்சாங்கல்ல, அந்த காரில் யார் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ போய் பார்க்கும்போது அதில் தான் அவங்க பையனே இருப்பான். அதாவது இவங்க அம்மா இடிச்சதே வந்துட்டு அவங்க பையனோட கார் தான். அவனு ஏர்போர்ட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கான். அதோடு வந்துட்டு இவங்க பையனு தெரியாமல் அவங்க இடிச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியல, ஃபாஸ்ட்டாக வந்து இடிச்சிட்டாங்க. இப்போ வசமாக வேற அந்த பையன் மாட்டிப்பான். பார்த்தீங்கன்னா சரியான வசதியாக போயிடுது. என்ன பண்ணுறாரு, அந்த பையனை தரன்னு இழுத்துட்டு போறாரு, எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறமா இவங்க போலீஸ்காரங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிறாரு. இப்போ போலீஸ்காரங்க கிட்ட வந்துட்டு அந்த பையனோட அப்பா அம்மா வந்துட்டு அவர்கிட்ட கேளுங்க, எங்கள் பையன் வந்து அவர் தான் இங்கே ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களும் எவ்வளோ விசாரிக்கிறாங்க, அவர் வாயை திறக்க மாட்டாரு. நாங்கள் எவ்வளோ விசாரிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் பையன் வந்து எப்படியாவது எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார், ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்போ அவங்க சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவர்கிட்ட அதாவது ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது என் பையன் உயிரோட இருக்கானா இல்லையான்றது எனக்கு தெரியல, அப்படி உயிரோட இருந்தான் அப்படின்னா வந்துட்டு நான் என் பையனை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ கிளம்பி போய் உன் பொண்ணு இறந்துட்டால, அதுக்கு அந்த இறுதி சடங்குலாம் இருக்கும்ல, அந்த வேலையெல்லாம் பாரு. அதுக்கப்புறம் என் பையனை நான் பார்க்கணும். இந்த 3 நாளுக்குள்ள, அதாவது அவன் உயிரோட இருந்தால் ஒரு 3 நாளுக்குள்ள நான் அவனை பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மாதிரி டீல் பேசுவாங்கன்னா, என் பையன் உயிரோட இருந்தான்னா ஒரு 3 நாள் அவனை பார்க்குற மாதிரி எனக்கு ஏற்பாடு பண்ணி நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு இப்போ உன் பொண்ணு இறந்து போய் இந்த இறுதி சடங்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீ போய் கலந்துக்கலாம். அதில் நான் வந்து இப்போ நாங்கள் கேஸ் கொடுத்ததுனால தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலேருந்து நான் வந்து கேஸ் எல்லாம் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படி இப்படின்னு அவங்க அப்பாட்ட பேசவும் அவர் வந்து சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்கள்ட்ட வந்து நான் கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்க சண்டை போடுறாங்க. நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கேஸ் கொடுக்குறதும் வாபஸ் வாங்குறதும் பண்ணிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி தான் நாங்கள் பண்ணுற வேலையை பார்க்குறது அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ நேராக கிளம்பி ஊருக்கு வராரு. எதுக்குன்னா வந்து அந்த பொண்ணோட வேலைக்காக வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து இவரை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு வீடியோ வந்து அந்த பொண்ணு வந்து காட்டுது. அந்த வீடியோவில் வந்து அந்த பொண்ணை வந்து அதாவது அந்த ஹீரோட பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துற மாதிரி சத்தம் தான் கேட்குது. அது என்ன வீடியோ அப்படின்றது தெரியல. அதாவது ஒரு 3 பசங்க மட்டும் இருக்காங்க. அந்த 3 பசங்களை வந்துட்டு எனக்கு எப்படியாவது நீ வந்து யாருன்னு காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட அவர் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. இவர் அந்த வேலையை அவர் ஈடுபட்டு இருக்கும்போது, அதாவது அந்த இறுதி சடங்குல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மெசேஜ் வருது. உடனே என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு அங்கேருந்து பாதியிலே கிளம்பி அவர் போகிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அந்த 3 பசங்க இருக்கிற இடம் என்ன அப்படின்ற மாதிரி அவருக்கு மெசேஜ் கிடச்சிருச்சு. ஸோ அவர் இங்கே இருக்க பிடிக்காம டக்குன்னு அவர் அங்கே கிளம்பி போகணும்னு நினைக்கிறாரு. அந்த பசங்க இருக்க அட்ரஸ் இவருக்கு கிடச்சதுல அந்த அட்ரஸ் தேடி இவர் நேரம் வந்துடுறாரு. அந்த பசங்களை போட்டு அடி நடிக்கிறாரு. முரட்டத்தனமாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க புதுசாக வந்து சொல்கிறாங்க, அந்த பாருங்க உங்கள் பொண்ணு வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணுலாம் கிடையாது, நாங்கள் சும்மா இருந்தாலும் அவள் தான் கூப்பிடுவா அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேச இவருக்கு கோவம் தங்கம் போட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து சொன்னார்ல 3 நாளில் வந்து உன் பையனை பார்க்க கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, அதோட அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போறாரு. அவங்களும் தான் பையன் பார்க்குற ஆவலில் வந்துட்டு இருக்காங்க. வந்து ஒரு இடத்துல காட்டுறாரு. அந்த இடத்துல சுற்றி அவங்க அம்மா பார்க்குறாங்க. எங்கேயுமே அவங்க பையனை காணும். உடனே அவங்க கோவமாக பேசும்போது இவர் ஒரு வீடியோ காட்டுறாரு. இந்த வீடியோ பாரு, 3 பசங்க சேர்ந்து என் பொண்ணு வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்றத பாரு. இதெல்லாம் அப்படி நடக்கும்போது என் பொண்ணு வந்து உன் பையன் கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டிருக்கா. ஆனால் அவன் வந்து ஹெல்ப் பண்ணாமல் வந்துட்டு அவளை வந்துட்டு இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அவனும் ஒரு காரணமாயிட்டான். அவன் தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, அந்த பையனோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பண்ண என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. பையனை தூக்கி அந்த கடலில் போட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எங்க போட்ட அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு இடத்த கட்டிட்டு அவர் பாட்டு கேஷுவலாக நடக்க ஆரம்பிச்சிடறாரு. உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடுது. உடனே என்ன பண்றாங்கன்னா, வேகமாக போய் காரில் வந்தாங்க. அந்த காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. இவரை வந்து அப்படியே இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டிகிட்டே வராங்க. அவரும் அப்படியே தப்பிச்சு ஓடிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் அப்படியே கடலுக்குள்ளே திருப்பிடுறாங்க காரை. அந்த ஒரு பதட்டத்திலையும் கோவத்திலையும் திருப்பினோன்னு பார்த்தீங்கன்னா தலையில போய் அங்கே விழுந்துடுறாங்க. அப்பவும் ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, அவங்கள போய் எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற நினைக்கிறாரு. ஹீரோட பொண்ணு வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றதையும் காட்டுவாங்க. அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட அதாவது லீ கிட்ட இருந்து வெளியே வந்துச்சு இல்லை, பொடிக்கெல்லாம் கட்டிட்டு வெளியே வந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. அவங்க கிட்ட லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்மள உண்மையிலே லவ் பண்ணுறான், இவன் தான் நம்மளுக்கு சரியானவன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி அவங்க கிட்ட ரொம்ப லவ்வாக இருந்துக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃப்ரீசர் இருக்கும்ல, ஃப்ரீசருக்குள்ளே போய் கையை வச்சுட்டு அப்படியே ஜில்லுன்னு ஆனவன போய் அந்த பையனை போய் தொட்டு பார்க்குது. தொடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு அப்படியே விலகி போகிறான். இது ஏதோ ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணது போல இருக்குது. அதோட அவன் விலகி போகும்போது எதுக்காக விலகி போகிறேன், நம்ம 2 பேரும் க்ளோஸாக நல்லா தானே இருந்தோம், என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருது. அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். உடனே அங்கே உள்ள பொருள் எல்லாத்தையும் போட்டு இந்த பொண்ணு உடச்சிட்டு திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிருது. அதோட அங்கே தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பையனை இன்னொரு பொண்ணு க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஆனால் அந்த பொண்ணு ஒருவேளை இவன் வந்து வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்சிருது. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணு உயிரோட இல்லை, அதை
அதனால தான் இவன் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்கான்றது விஷயமும் அந்த பொண்ணுக்கு தெரியுது. அப்போ இது என்ன நினச்சிக்குதுன்னா, அப்போ நம்ம கிட்ட க்ளோஸாக இருக்க மாட்டான் அப்படின்னா அந்த பொண்ணையே அவன் நினச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்போ இவனோட லவ்வும் வந்து உண்மை கிடையாது, இனிமேல் இவன் லவ் பண்ணுறது வந்து வேஸ்ட் அப்படின்ற முடிவும் எடுத்து அங்கேருந்து வெளியே வந்துருது. லீலியே வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளை உண்மையாக லவ் பண்ணது அந்த லீயா தான் இருப்பான், அவன் கூட நம்ம போய் திரும்ப சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த லீ கூட வந்து சேர்ந்துருது. அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்க போய் போலீஸ்ட்டு திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, இந்த மாதிரி என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு. உடனே போலீஸ்காரங்க வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆமான்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. அம்மா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பையனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாரு, அவங்க கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, அதோட அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இதனால வெளியே வந்துறாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அவர் இப்போ போலீஸ்கார் வந்து அங்கே தேடிட்டு இருந்தார்ல ஒரு விஷயங்கள்ல லீயோட ரூமில், அதில் வந்து ஒரு வீடியோ அவருக்கு கிடச்சிருக்கு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவர் மாடியிலேருந்து தள்ளி விடுற மாதிரி இருக்குது. அந்த வீடியோ அதில் இருக்க உடனே இந்த வீடியோ பார்த்துட்ட உடனே அவர் வந்து ஹீரோ பார்க்க வராரு. அந்த போலீஸ்கார் இந்த மாதிரி அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல, அவன் இருந்தால் என்கிட்ட உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் இப்படி சொன்னதோட பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனோட அப்பா இருக்காருல அவர்கிட்ட போயிட்டு உன் பையன் வந்து உயிரோட தான் இருக்கான், அவன் இருக்க இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவரும் கிளம்பி இந்த ஹீரோ கூட வராரு. இப்போவும் அந்த பையனோட அப்பாவும் ஒரு இடத்துக்கு வந்துட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போலீஸ்காரங்க பின்னாடியே வராங்க. இவங்க அவங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டு வர மாதிரி வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் போன வண்டியை வந்து இவங்க போலீஸ்காரங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி இப்படி செஞ்சுட்டு அந்த போலீஸ்காரங்க வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு போட் எடுத்துட்டு நடு கடலுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அதாவது ஹீரோக்கு தான் வந்து கடல்லாம் ரொம்ப அத்துப்படி தானே, அதோட அவர் பாட்டுக்கு உள்ள போயிடுறாரு. உள்ள போனவர் வந்து இப்போ அந்த பையனோட அப்பா கிட்ட வந்து என்ன பேசுறாருன்னா, நீ உண்மையிலேயே உன் பையனை எதுக்காக தேடிட்டு இருக்க, அவனை உன் கையிலே முடிச்சு கட்டணும் அப்படின்ற எண்ணத்துல தானே தேடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. உடனே அவர் புரியாத மாதிரி ஒரு மாதிரி அதிர்ச்சியை பார்த்துட்டே இருப்பார். அப்போ தான் இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, உன் பையனுக்கு வந்து 9 வயசாக இருக்கும்போது இந்த பாட்டி இருக்கார்ல, இலியோட பாட்டி வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து அந்த மூச்சுக்காக ஒரு இது டியூப் மாதிரிலாம் விட்டுருப்பாங்கல்ல, அந்த டியூப் வந்து இவர் தான் விளையாட்டுத்தனமாக அந்த லீ தான் எடுத்து விட்டுருப்பான். அவன் எடுத்து விட்டதுனால தான் அவங்க மூச்சு திணறி அந்த அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. அந்த விஷயத்தை இப்போ ஹீரோட அதாவது ஹீரோ இருக்கார்ல அவர் வந்துட்டு லீயோட அப்பா கிட்ட சொல்லுவார். வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க அவனுக்கு 7 வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து ஆகிற அந்த பையனுக்கு பிடிக்காம அவன் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு வெடி எடுத்து வாய்க்குள்ள போட்டுருவான். அது போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றதுக்காக இந்த பிரச்சனை எல்லாம் தள்ளி வைப்போம்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காக அந்த வேலையை அந்த பையன் பார்த்துருப்பான். தள்ளி போட்டிருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்களுக்கு விவாகரத்து ஆயிருக்கும். அதனால அவங்க அம்மா கோச்சிட்டு அதாவது லீயோட அம்மா கோச்சிட்டு வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க அப்பா கிட்ட தான் இந்த பையனும் அவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கும். ரெண்டு பேருமே அவங்க அப்பா கிட்ட தான் இருக்கும்போது இந்த பையனும் அவங்க தங்கச்சியும் அதாவது லீயும் அவங்க தங்கச்சியும் விளையாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து அவங்க தங்கச்சியை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அந்த பையன் தள்ளி விட்டதுனால தான் அந்த பொண்ணுக்கு வந்து கால் நடக்க முடியாமல் அந்த வீல் சேர்ல வந்து உட்காந்துட்டு இருக்கு. இது மாதிரி தொடர்ந்து அந்த பையன் செய்கிற வேலை எல்லாமே வந்துட்டு அந்த பையனோட அப்பாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் அந்த பையனை வந்துட்டு யாராவது ஏதாவது பண்ணா பரவாயில்ல, அவன் அப்படியாவது இறந்து போட்டோம் அப்படின்ற மைண்டுக்கே அவர் வந்திருப்பாரு. அதுக்காக தான் இவர் வந்து இப்போ இவர் தேடி அலையிறாருன்னு இவர்கிட்ட அந்த பையனை பற்றி டீட்டெயில் எல்லாம் கிடைக்கணும், அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அப்பாவே நினைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இது எல்லாமே இவர் கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாம் உண்மையை தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா இப்போ ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும்போது அந்த பையனோட அப்பா அங்கேயே கீழே விழுந்துறாரு. இப்போ அதோட சீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போலீஸ்கார் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ்கார் வருவார்ல, அவர் வந்துட்டு இப்போ கதவை தட்டுறாரு. திறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்லிட்டு இப்போ அவர் போலீஸ்கார் வந்து ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாரு. அதோட சேர்த்து சில வீடியோஸும் இதில் இருக்குது, இது உங்க பொண்ணோட பர்சனல் வீடியோ, இதையும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். போலீஸ்கார் வந்து என்ன சொல்வார்னா அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தான் அந்த உங்கள் பொண்ணோட இதுக்கு வந்து காரணம்னு கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும், உங்கள் பொண்ணு இறந்து போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம்ன்ற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வரும், அதனால் நீங்கள் அதை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் யோசனையாக இருக்கிற மாதிரி சொல்லுவார். என்னன்னு இவங்க அப்பாவுக்கு இப்போ ஒன்றுமே பிடிக்காது அந்த ஹீரோக்கு. உடனே அவர் என்ன சொல்வார்னா உங்கள் பொண்ணோட இறப்புக்கும் அந்த லீ பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. போலீஸ்கார் என்ன சொல்வாருன்னா ஆமாம் அந்த பையன் வந்து எந்த விதத்துலையும் காரணம் கிடையாதுன்னு, அப்போ யார் என் பொண்ணை வந்து 17 தடவை இந்த மாதிரி குத்துனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் பொண்ணு தன்னைத்தானே அவளாக தான் அந்த மாதிரி குத்திருக்கானோன்னு இதை நம்புற மாதிரியே இல்லை, இது எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கோவப்படுவார். சொல்வாருன்னா ஆமாம் அந்த இடத்துல வந்துட்டு உங்கள் பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் இருந்தால் கூட அந்த அந்த பொண்ணை சுற்றி உங்கள் பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எதுவுமே இல்லை, உங்கள் பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் இருந்தது அப்படின்னு இவரால் நம்பவே முடியாது. இவருக்கு ஒன்றுமே புரியாது. டக்குன்னு வந்து இப்போ நடந்தது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இல்லை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு நிறைய பேர் லவ் பண்ணி அவங்களோட க்ளோஸாக இருந்துகிட்டே இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து லீ தான் வந்து தன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேடி வந்திருக்கும்ல, வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை உண்மையிலேயே லவ் பண்ணுறேன் நம்புறியா அப்படின்னு கேட்டுட்டு இது என்ன பண்ணும் ஒரு எமோஷனில் வந்துட்டு தன்னை தானே வந்து இது பண்ணிக்கும், கஷ்டப்படுத்தி குத்திக்கும். அதை பார்த்தோன்னா அந்த பையன் பயந்துக்கிட்டு வந்து ஓட ஆரம்பிச்சிருவான். தன்னை தானே குத்திட்டு அந்த மாதிரிலாம் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஒளிச்சு வச்சிருக்கும். அதெல்லாம் வந்து இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்கார் அதெல்லாம் காட்டும்போது இப்போ அப்பாவுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். ஏன்னா அந்த ஹீரோக்கு அவங்க பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அந்த பாசத்தை அவர் ஒரு நாளும் அவர் வெளியே காட்டினதே கிடையாது. இவர் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட பிரியமாவே இருந்தது கிடையாது, முகம் கொடுத்து கூட பேச மாட்டார், சிறு சிறுன்னு தான் பேசிட்டே இருப்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவாக தான் இருந்திருப்பாரு. அதாவது பையனும் பொண்ணும் அந்த மாதிரியே அவர் அதாவது எப்படி சொல்றது பையன் கிட்ட தான் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ரூடாகவே அந்த பொண்ணு கிட்ட அப்படிதான் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி வளர்த்துருப்பாரு. இன்னும் அந்த பர்சனல் வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கும்னா அப்பா ஏன் நம்ம கிட்ட இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறாரு, அம்மா இருந்தால் நம்மளை எப்படி சரியாக வளர்த்துருப்பாங்களே அப்படி இப்படின்னு அது வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கும். அதனால அது தனித்தானே கஷ்டப்படுத்திக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்துட்டு தனித்தானே மாற்றிக்கிறதுக்கு நிறைய மாதிரி பண்ணியிருக்கும். அதெல்லாம் அந்த வீடியோவும் எடுத்து வச்சிருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிருக்கும். இது யூனிவர்சிட்டியில் சேர்க்கறதுக்காக தான் இவர் பணம் சேர்க்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு அனுப்பும்போது கூட கிளம்பு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் பேசுவார். அந்த பொண்ணு எப்பெல்லாம் பாசமாக பேச வந்தாலும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவே இவர் பேசுறதெல்லாம் அப்பா ஏன் நம்ம கிட்ட இப்படி இருக்காரு, நம்மளுக்கு நம்ம மேலே அவருக்கு பிரியமே இல்லை, நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினைக்க ஆரம்பிச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் சின்ன வயசாக இருக்கும்போது விவாகரத்து ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தனியாக அவர்கிட்ட இவர் கடலுக்கு போயிடுறாரு. அப்போ பயந்துட்டு இருக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கபோர்டுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கும். அது ரொம்ப நேரம் அந்த கபோர்டுக்குள்ளேயே இருக்கும், வெளியே
தெரியவே வராது. ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்களா, தனியா இருக்க அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு பயந்தே தான் வளர்ந்திருக்கு. ஒரு அனுசரணையோ, ஒரு அன்போ, பாசமோ எதுவுமே அந்த பொண்ணுக்கு சுத்தி யார்ட்டயுமே கிடைக்கல. அப்பா மட்டும் தான் இருக்காரு. அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. இப்படியே அவர் வெளிய போயிடுறாரு. தனிமையா இருக்கிறதுனால இந்த பொண்ணு இப்படியே தான் வளர்ந்தது. வளர்ந்த உடனே யுனிவர்சிட்டி சேரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பவும் அப்பா கண்டிப்போட தான் இருந்திருக்காரு. நம்ம தான் என் பொண்ண வந்து இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டோமா, இவ்ளோ கொடுமைப்படுத்திட்டோமான்னு இவருக்கு இப்ப தான் அவர் ஃபீலே பண்றாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இத்தன பேர லவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யாராவது நம்மள உண்மையா லவ் பண்ணிற மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா இவனா, இவனா, இவனா தேடி பார்க்கறதுக்கே இது இவ்ளோ அதெல்லாம் வந்து தேடுறதுக்கே அந்த அன்ப தேடுறதுக்கே இது இத்தன பேர லவ் பண்ணியிருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலை இந்த மாரி ஆனதுனால, அந்த பொண்ணு யாரும் புரிஞ்சுக்கிட்ட மாரி இல்ல. அவங்களும் அதே ஏஜ்ல இருக்கிறதுனால, அந்த மாரி போனதுனால, இது யாரும் தன்ன லவ் பண்ணல அப்படின்ற மாரி ஒரு விரக்திக்கே வந்துட்டு, கடைசியில தன்ன தானே அது வந்து அந்த ஒரு இதுல வந்து மாச்சுக்குது. இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்துட்டு யாரோ சேர்ந்து இந்த மாரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப இது எல்லாமே வந்துட்டு ஒரு லவ்வ தேடுறோன்ற பேர்ல தப்பு பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப தப்பு தான். அன்ப தேடி போனது வந்து தப்பு கிடையாது. அதாவது அதுக்காக இப்படி தப்பு பண்ணி தான் அன்ப தேடணும் அப்படின்றது தப்பா தானே இருக்கு. அது மட்டும் தான் எனக்கு ஒரு மைனஸா தெரிஞ்சது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பெத்த புள்ளைங்க மேல பிரியமா இருங்க அப்படின்றது தான் அந்த படத்துல வந்து ஒரு மெசேஜா சொல்ல வந்திருப்பாங்க. அது ஆண் குழந்தை, பெண் குழந்தை 2 குழந்தையுமே எத்தன வயசானாலும் அதுங்க மேல பிரியமா இருந்தோம்னா, வெளிய அவங்க பிரியத்த தேடி போமாட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இதோட உண்மையான மெயினான மெசேஜா இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மத்த மூவில வந்துட்டு தன்னைத்தானே பண்ற மாரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. இதுல இந்த கிளைமாக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாரி இருந்தது. நம்மளுக்கு ஒரு திருப்பு முனையா இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது கடைசியா இவர் ஹீரோ இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே ரொம்ப வருத்திப்பாரு. நம்ம இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டோமா அப்படி இப்படின்னு ரொம்ப நொந்துப்பாரு. அதோட மட்டும் இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இருக்கார்ல, லீ இருக்கார்ல, அந்த பையன வந்து இவர் ஒண்ணும் பண்ணியிருக்க மாட்டாரு. ஒரு இடத்துல அடைச்சு தான் வச்சிருப்பாரு. இப்போ அந்த பையன வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டு போ உன் இடத்துக்கு போ அப்படின்றுவாரு. அவங்க அம்மா கிட்டயும் சொல்லிருவாரு. ஏன்னா, உன் பையன் வந்து எந்த தப்பும் பண்ணலன்றதுனால அவர வந்து அவிழ்த்தும் விட்டுருவாரு. இப்ப அந்த பொண்ணோட இறந்து போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த நடக்கும்போது தான் அவர் எங்கேயோ வெளிய போயிட்டார்ல. இப்ப அந்த இடத்துக்கு போயாவது பொண்ணுகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வருவாரு. கல்லறை இருக்க இடம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கல்லறைகள் இருக்கிறனால எது தான் பொண்ணோடதுன்னே தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும் அந்த மயானம். அத பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் பொண்ணு எங்க இருக்குன்னே அவரால தேடி கண்டுபிடிக்க முடியாது. இப்ப கேட்கவும் அவருக்கு யாரும் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில கையில அந்த பூச்செடெல்லாம் வச்சுக்கிட்டு, "நீ எங்க இருந்தாலும் அப்பாவ மன்னிச்சிருமா. அப்பா நீ உயிரோட இருக்கும்போது உன்ன ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேனா, அப்பாவ மன்னிச்சிருமா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாரு. அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்க மாரி தான் அந்த வந்து படத்த வந்து அப்படியே முடிப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சில விஷயங்கள் இருக்கு. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கதைய உங்ககிட்ட கொண்டு வந்ததுல எனக்கு ரொம்ப